ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேலு சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபினா கம்பங்கூழ் நம்ம எளிதாக எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் வாங்க. கம்பங்கூழை நல்லா களைஞ்சி காய வச்சு நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். அதில் ஒரு 300 கிராம் மாதிரி மிக்சிலேயே நல்ல பிறுபிறுன்னு ரொம்ப இல்லாமல் மையா இல்லாமல் ஒரு நார்மல் சைஸில் நம்ம திரிச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம 2 கிளாஸ் தண்ணி அளவில் அந்த மாவில் ஊற்றி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ தண்ணி ஒரு 4 கிளாஸ் மாதிரி தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ கொதிச்சிட்ருக்குது. இப்போ நம்ம கரைச்ச மாவை அதை ஊற்றிக்கிட்டே நம்ம கிண்டணும். நல்லா கிண்ட நல்லா இறுக்கி வரும். முக்கால் சைஸில் இப்போ வெந்துட்டு நம்ம வெந்துட்டான்னு பார்க்கணும். நம்ம கையை தண்ணியில் நனைச்சிட்டு அது லேசாக நம்ம தொட்டு பார்க்கணும். லேசாடி தொட்டு பார்த்தா நமக்கு வெந்துட்டான்னு தெரியும். இன்னும் சிறிதளவு வேகணும். இதுக்கு கிண்ணதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சு நம்ம மண்சட்டியில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும். இப்போ லேசாக தொட்டு பார்த்தோன்னே ஒட்டலைன்னா இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நேராக ஆறிடும். இப்போ கையில் நமக்கு மாவு ஒட்டலை, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அது நல்லா ஆற வச்சு நம்ம அடுத்தது என்ன செய்யணும்னு பார்ப்போம். இப்போ அது நல்லா ஆறிட்டு அந்த குக்கரில் இருந்து இந்த மண்சட்டியில் அப்படி எடுத்து போட்டுடலாம். நல்லா கட்டியாக வந்துச்சு பாருங்க. இது நம்ம முங்கது சைஸில் கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றி வைக்கணும். ராத்திரியே தண்ணி ஊற்றி வச்சிடணும். இப்போ நம்ம காலையில் நல்ல அது ஃபுல்லாக கரைச்சி எடுக்கணும். தயிரும் கொஞ்சம் ஊற்றி நல்லா கிண்டிட்டு பலபடி தயிர் ஊற்றிக்கலாம். இது வெயில் காலத்துக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும். உடம்புக்கும் நமக்கு நல்லது, சூடும் தனியும். இப்போ நமக்கு கம்பங்கூழ் ரெடி ஆயிடுச்சு. சீனரிக்காய் வத்தல் போட்டிருக்கேன், மாங்காய் ஊறுகாய், மோர் மிளகா, பொடி வெங்காயம் பொடிசாக அரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ கம்பங்கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்ல வெயில் காலத்தில் காலையில் நம்ம பருகலாம். இதை கொஞ்சம் நல்ல தயிர் ஊற்றி நல்லா கிண்டி வச்சுருக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சம் வெங்காயத்தையும் போட்டுக்கலாம். இப்போ கம்பங்கூழ் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் செஞ்சு பாருங்கள். கோடை காலத்தில் நல்லா குடித்தா நமக்கு உடம்பு சூடும் தனியும், உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் செய்து பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.